இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே, மிக அருமையான பதிவோடு அடியேன் அருள் கணபதி ஆச்சாரியா இணைந்திருக்கிறேன். கோடீஸ்வர யோகம் தரக்கூடிய சூரியனை பற்றிய அன்பு நண்பர்களின் கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பதிவு. சூரியன் ஆகச்சிறந்த கோள், தன்னுடைய வாழ்நாளிலே அளப்பரிய செல்வம் தருகின்ற, அதிர்ஷ்டம் தருகின்ற ஒரு கோள். அது நிறைய பேருக்கு புரிவதில்லை. அதனுடைய அடிப்படையிலே ஒரு ஆய்வுகளை உட்படுத்தி ஒரு அற்புதமான ஒரு படைப்பை இந்த பதிவாக தருவதிலே மகிழ்கிறேன். சூரியன் எந்த வீட்டில் இருந்தால் கோடீஸ்வர யோகம் என்கின்ற அன்பு நண்பர்களுடைய கேள்வி மிக மிக அற்புதமான கேள்வி. சூரியன் என்கின்ற கோள் லக்னத்திலே இருப்பது சிறப்பா, 7ஆம் இடத்திலே இருப்பது சிறப்பா, 11ஆம் இடத்திலே இருப்பது சிறப்பா? இது போன்ற கேள்விகளும் இங்கே வந்திருக்கிறது. மகாராஜா வீர சிவாஜியின் ஜாதகத்தை கொஞ்ச நாட்களுக்கு முன்பு போட்டு நான் உங்களிடத்திலே பேசி இருக்கிறேன். சாம்ராஜ்ய யோகம் தருகின்ற ஒரு அற்புதமான சூரியனை பற்றி நான் பேசி இருக்கிறேன். சிவாஜி மகாராஜ் அவருடைய வாழ்விலே ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவர் அல்ல. ஆனால் அவருக்கு ஒரு ராஜ கம்பீரமும் அதிர்ஷ்டமும் கொடுத்தது இந்த சூரியன். அவருடைய லக்னம் சிம்ம லக்னம். ஆனால் சூரியன் 7ஆம் இடத்திலே இருக்கிறதாக, 7ஆம் இடத்திலே இருந்த சூரியன் குருவோடு தன்னுடைய லக்னத்தை பார்க்கின்ற ஒரு நிலைப்பாட்டை பார்க்கின்றோம். 7லே சூரியன் இருந்து சிம்ம லக்ன ஜாதகருக்கு குருவோடு இருக்கக்கூடிய சூரியன் மேன்மையான சங்கதியை தன்னுடைய வாழ்விலே தந்திருக்கிறார். அதிர்ஷ்டம் என்றால் அப்படி ஒரு அதிர்ஷ்டம். குருவினுடைய பார்வை கூட கிடைத்து விட்டது, குருவினுடைய பலமும் கூடிவிட்டது என்றால் அப்படி பிறக்கக்கூடிய ஒரு ஜாதகங்கள் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி ஆள்கின்றது. ஆக அதிர்ஷ்டத்தை கொடுக்கின்ற ஒரு ராஜ கிரகம் அரசியல் வாழ்க்கைக்கு அரசனாக பதவி ஏற்பதற்கு தன்னுடைய எதிரிகள் கூட நடுங்கும்படியாக, வணங்கும்படியாக ஒரு வெற்றி ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடம் இந்த 7ஆம் இடம் என்பதை நான் பார்க்கிறேன். ஆக 7ஆம் இடத்திலே சூரியன் இருப்பவர்களும் கோடீஸ்வர வாழ்க்கையிலே இருக்கிறார்கள் என்பதற்கு நிறைய விதிவிலக்கான ஜாதகங்கள் நிறைய இருக்கிறது. ஆக அன்பு நண்பர்களே, 7ஆம் இட சூரியன் திருமண வாழ்வை பற்றி பேசும்போது சில இன்னல்களை தந்தாலும் வாழ்விலே ஒரு பெரிய கோடீஸ்வர யோகத்தினை முன்னெடுக்கக்கூடிய வாய்ப்பினை தருகின்ற சூரியனாகவும் நான் பார்க்கிறேன். பணம் என்பது எப்படியாவது புரட்டிவிடக்கூடிய ஒரு அற்புதமான இடம் 11ஆம் இடம். 11ஆம் இடத்திலே இந்த சூரியன் வருவது ஒரு மகிழ்வான வாழ்க்கையை தருகின்ற, ஒரு பிரபலமான நிலையை தருகின்ற, செய்யும் தொழிலிலே முன்னேற்றம் தருகின்ற, காரியங்கள் அனைத்தையும் பிரபலம் அடைந்திடும்படியாக செய்கின்ற ஒரு நிச்சயமான ஒரு பலனை தருகின்ற இடம் இந்த 11ஆம் இடம். அந்த இடத்திலே சூரியன் இருப்பது என்பது பெரிய அளவிலே வெற்றியை தருகிறது. ஒரு அம்மையார் கேட்கிறார், 11ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சூரியன் எப்படி நீச்சமானால் பலன் தருவார் என்று கேட்கிறார். நீச்சத்திற்கு பங்கம் ஏற்பட்டு ராஜயோகம் வந்தால், நீச்சபங்க ராஜயோகம் பெற்றால் சூரியன் பலன் தருவார். 11லே சூரியன் நீச்சம் அடைவது என்பது அவ்வளவு சுபமான பலன்களை தராது என்பதையும் இங்கே நான் கூறிக்கொள்கிறேன். ஒருவேளை பரிவர்த்தனை பெற்றால், சுக்கிரனுடைய வீட்டிலே சூரியன் நீச்சம் அடைகிறார், பரிவர்த்தனை பெறும் பொழுது ஒரு அற்புதமான நிலையிலே நிச்சயம் ஒரு யோகத்தினை தரும். ஆக பொதுவிலே 11ஆம் இடம் என்பது குருவினுடைய வீடுகளாக வருகின்ற லக்னங்களுக்கும் கூட இந்த சூரியன் பெரிய மேன்மையினை தருகிறார் என்பதையும் பார்க்கிறேன். ஏனென்றால் ஒரு சுயேச்சையான போக்கை தரும், சுயமான முடிவெடுப்பதுதான் சூரியனுடைய சிறந்த ஒரு ஆற்றல். பாரதத்தினை நாம் படித்திருப்போம், மகாபாரதத்தை. ஒரு அற்புதமான ஆற்றலை கொண்ட ஒரு திருமகனார் கர்ணனை உருவாக்கிய சூரியன் அவருக்கு எல்லா வகையிலும் வளர்ச்சியினை கொடுத்திருக்கிறார். அவரை போல ஒரு வளர்ச்சி யாருக்குமே இருக்கக்கூடாது என்பதனை சூரியன் அற்புதமாக முடிவெடுத்திருக்கிறார். கண்ண பகவானினுடைய பெயரையே வில்லிபாரதம் பாடிய
அற்புதமான அமைப்பிலே நாம் பார்த்திருப்போம். அதிலே கர்ணனுக்கு கண்ணன் என்றுதான் 2 சுழி இன் போட்டிருப்பார். அதுல ஆக கண்ணனின் முழு சக்தியை பெற்றவர் கர்ணன். அதனாலே கர்ணனினுடைய அமைப்பை கூட நாம் சூரியனுடைய அமைப்பாக பார்க்கிறோம். ஆக அன்பு நண்பர்களே, பிறரை கவர்ந்திழுக்கக்கூடிய ஆற்றலை அந்த 11ஆம் இட சூரியன் தருகிறார். ஆக அரசியலிலே, பதவியிலே, மரியாதை மிக்க அதிகாரமுள்ள எந்த பதவியை பிடிப்பதாயினும் சூரியன் 11 இருந்தால் மிக எளிமையான விஷயம். ஆக நல்ல நிர்வாக திறமை தருவார், முன்னேற்றம் இருக்கிறது. அதிர்ஷ்டம் தன்னுடைய வாழ்க்கையை திரும்ப திரும்ப வந்து முன்னேற்ற கதவினை தட்டுகின்ற ஒரு அற்புதமான ஒரு இடம் அந்த 11ஆம் இடம். ஆக 11ஆம் இடத்து சூரியனும் அவ்வளவு சிறப்பான சூரியன் என்பதை மீண்டும் மீண்டும் இந்த இடத்திலே நான் சொல்கிறேன். சூரியனை பற்றி பல பதிவுகள் நம்முடைய சேனலிலே பேசிக்கொண்டிருப்பேன், நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மகர மாதம் நெருங்குகின்ற காரணத்தினால் அற்புதமான சூரியனை இந்த மகர நாளிலே, அதாவது அற்புதமான இந்த ஞாயிறு தினத்திலே பேசுவதிலே மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். ஆக ஜோதிடத்திலே மகரம் என்றால் அது சூரியன் என்று பொருள். அதனாலே அன்பு நண்பர்களே, மகரத்திலே சூரியன் இருக்கக்கூடிய அன்பு நண்பர்கள் சனியினுடைய வீடாக இருந்தாலும் நிச்சயம் சகல நன்மைகளையும் பெறலாம். சிறு வயதிலிருந்தே பல முயற்சிகளை செய்து செய்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பினை தருகின்ற அந்த 10ஆம் இடம் மகரமாக வருகின்ற ஜாதகர்கள், அந்த 10ஆம் இடமான மகரத்திலே சூரியன் இருக்கப்பட்ட ஜாதகர்கள் நிறைய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பினை சிறு வயதிலிருந்தே அடித்தளமிடுவார்கள். திறமையால் தன்னுடைய நல்ல ஞானத்தை, நல்ல செல்வத்தை அடைகின்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு, ஒரு அதிர்ஷ்டமான வாழ்க்கையை தருகின்ற 10ஆம் இட சூரியனையும் இந்த நேரத்திலே கோடீஸ்வர யோகம் தருகின்ற சூரியனாக நான் பார்க்கிறேன் அன்பு நண்பர்களே. ஆக அன்பு நண்பர்களே, உங்களுடைய சுய ஜாதகம் நிறைய இங்கே கேட்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக இலவச நேரலையிலும் நான் பேசுகிறேன். நேரம் இருந்தால் நிச்சயமாக இந்த பதிவிலும் பேசலாம். சூரியன் பொதுவிலே ஆட்சி அல்லது உச்சம் பெற்று 11ஆம் இடம், 10ஆம் இடம், 7ஆம் இடம் லக்ன கேந்திரமாக கருதக்கூடிய லக்னம், இந்த அமைப்பிலே இருப்பவர்களுக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பூர்வ புண்ணியம் மிக்கவர்களுக்கே இந்த இடத்திலே சூரியன் வருகிறது. நல்ல தந்தையின் மூலம் பலம், தந்தையின் மூலம் நல்ல நன்மை, இதெல்லாமே பார்க்கிறோம். செல்வந்தர் ஆகுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. சூரியனுடைய ஜாதகம், சூரியனுடைய வளம் பெற்ற வலுப்பெற்ற ஜாதகங்கள் பகலிலே பிறந்திருக்கிறது என்று சொன்னால் உலக இன்பங்களை சுகமாக அனுபவிக்கின்ற வாய்ப்பினை இந்த சூரியன் தருகிறார். ஆக 5ஆம் இடத்திலே ஒரு கிரகம் இருந்து 11ஆம் இடத்திலே சூரியன் இருந்தால் நல்ல பலன்களை தராமல் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதையும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். சூரியன் 11ஆம் இடத்திலே இருப்பதும் சிறந்த அறிவாளித்தன்மையை காட்டுகிறது. சுய முயற்சி என்பது நிறைய ஜாதகர்களுக்கு இல்லாமலேயே அதிர்ஷ்டத்தின் பேரிலேயே வெற்றிகள் கிடைக்கிறது. ஆக வெற்றியை தேடித் தருகின்ற, உயர் பதவியை தருகின்ற இந்த ஜாதகம் அது 11ஆம் இட சூரியன் என்பதையும் நான் இங்கே பேசுவேன். அதனாலே நிறைய ஜாதகங்களை உட்படுத்தி பார்க்கின்ற பொழுது சூரியனுடைய தன்மையை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது, சூரியன் பலத்தோடு 4ஆம் இடத்திலே இருக்கின்ற ஜாதகர்கள் கூட அரசாங்க பதவியின் மூலம் நிறைய கௌரவங்கள் பெறுகிறார்கள், நட்பு நலங்கள் பெருகுகிறது, சொத்துக்கள் சேர்கிறது. ஆக 4ஆம் இட சூரியன் என்பது நிறைய முன்னேற்றம் தருகின்ற இடமாக இருக்கிறது. சூரியன் பலமோடு இருந்தால் 5ஆம் இடமும் அறிவாற்றல் தருகின்ற இடமாக, நிறைய பயணங்கள், நல்ல பயணங்கள் செய்து பகைவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய இடமாக, ஆக இந்த 5ஆம் இட சூரியனையும் நான் பார்க்கிறேன். நிறைய பணம் திரட்ட வைக்கிறார். ஆக உங்களுடைய சுய ஜாதகத்தில் 4ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், லக்னம், 11ஆம் இடம், 10ஆம் இடம், இந்த இடமெல்லாம் அற்புதமான இடம் சூரியன் கோடீஸ்வர யோகத்தினை தருவதற்கு. 6ஆம் இடத்தை பற்றி இன்றொரு சிறிய வீடியோ ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். நேற்று திடீரென ஒரு பயணம் செய்யும் பொழுது அப்படியே மொபைல் போனிலேயே ரெக்கார்ட் செய்து
அப்படியே அந்த பதிவினை பதிவேற்றி இருந்தேன். ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பிலே என்னுடைய நண்பர் இந்த பதிவினை கேட்டிருந்தார். ரொம்ப அற்புதமான இடம் இந்த 6ஆம் இடம். 6ஆம் இடம் என்றாலும் செல்வம் குவிய வைக்கக்கூடிய இடம். அதனாலே நல்ல ஸ்தானத்தை தருகின்ற 6ஆம் இடம். நிறைய பேர் பார்ப்பார்கள், மீன லக்னத்துக்கு 6ஆம் இடத்ததிபதி சூரியன் 10ஆம் இடமான அற்புதமான குருவினுடைய வீடுகள் எல்லாம் வந்து சேர்ந்து விட்டது, தசம கேந்திரத்தில் இருந்து விட்டது என்று சொன்னால், நவாம்ச நிலைகள் எல்லாம் அற்புதமாக உறுதி செய்யப்பட்டது, திரேக்கானத்தின் தன்மையினுடைய நிலைகள் அற்புதமாக இருந்தது என்று சொன்னால், மீனலக்னக்காரர்களும் கூட கோடீஸ்வர வாழ்க்கையை தருகின்ற இடமாக அந்த இடத்தினை நான் பார்க்கிறேன். அதனாலே 6ஆம் இடத்து அதிபதி என்கின்ற நிலையை தாண்டி 10ஆம் இடத்திலே இருப்பது என்பது ஒரு பெரிய கோடீஸ்வர வாழ்க்கையினை உறுதி செய்கிறது. நிறைய பேர் இந்த அதிர்ஷ்டமான விஷயங்கள் எல்லாம் ட்ரை பண்றாங்க, நான் பார்க்கிறேன். வெளிநாட்டிலே நிறைய அதிர்ஷ்டத்தை பெறுகின்ற விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது. லாட்டரி, லோட்டோ, அதுபோக நிறைய விஷயங்களை பார்க்கிறோம் இல்லையா, கேசினோ போன்றவைகள் எல்லாம். அவைகளெல்லாம் வெற்றியாளனாக மாற்றுவதற்கு, அதிர்ஷ்டத்தின் மூலம் செல்வந்தனாக ஆக்குவதற்கும் இந்த சூரியன் சன நேரத்திலேயே வெற்றி வாய்ப்பினை தருகின்றார். அதனாலே பெரும் புகழ் பெற்ற கலைஞர்கள், தொழில் வல்லுநர்கள், பிறர் பணியை தன் காரியங்களைப் போல செய்து பெருமை தேடுபவர்கள், அதெல்லாமே ரொம்ப அற்புதமான சூரியன் தன்னுடைய சொந்த முயற்சியால் கடுமையாக உழைப்பதும் அதிர்ஷ்டத்தோடு உழைப்பதும் என்கின்ற 2 விஷயங்களுக்கும் சூரியன் வாய்ப்புகளை வளமாக்குகின்ற இடமாக நான் இந்த இடங்களெல்லாம் பார்க்கிறேன். அன்பு நண்பர்களே, மிகுந்த நீண்ட நெடிய இடைவேளைக்கு பிறகு இந்த பதிவு. நிறைய பேர் வெகு முயற்சிக்கு பின்னால் அந்த பலன் கிடைக்கவில்லை, நிரந்தரமற்ற தொழிலாக இருக்கிறது, சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்றெல்லாம் நிறைய பேர் கேட்கிறார்கள். அதனுடைய அமைப்பிலே பார்க்கிறேன், உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய சூரியன் வலுவான நிலையிலே இருந்தால் நீங்கள் செய்யக்கூடிய காலம் சூரிய திசையாக இருக்கட்டும், சூரிய புத்தியாக இருக்கட்டும், ஒரு சில அமைப்பிலெல்லாம் திடீரென பலன் கிடைத்து விடுகிறது. தசா புத்தி அந்தரநாதர்கள் சுப பலன்களை தருகின்ற நேரத்திலே நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது இந்த சூரியனும் கோடீஸ்வர வாழ்க்கையை தருகிறார். சூரியனுடைய தன்மையிலே விவசாயம், கால்நடை பண்ணைகள், இதெல்லாம் கூட பெரிய ஒரு அற்புதமான அமைப்பிலே இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவிலே ஃபார்ம்ஸ் வச்சிருக்கிறவங்க, அதே போல பண்ணைகள் நடத்துபவர்களுடைய ஜாதகங்களை எல்லாம் வாங்கி பார்க்கிறேன். அவர்களுடைய வாழ்க்கையிலே சூரிய புத்தி திடீரென ஒரு பெரிய சறுக்களிலிருந்து ஒரு பெரிய வெற்றி பாதைக்கு அழைத்து செல்கிறது. ஏனென்றால் அவர்களின் முயற்சி அப்போது பலன் தருகிறது. அவர்களுடைய ஜாதகத்திலே நான் குறிப்பிட்ட இடங்களிலெல்லாம் சூரியன் இருக்கிறது நான் பார்க்கிறேன். ஏன் இப்பொழுது நீங்கள் செய்யக்கூடாது என்று நான் கேட்ட பொழுது ஒரு சில ஜோதிடர்கள் சொல்கிறார்கள், இந்த சூரியன் அசுபத்தன்மையிலே இருக்கிறார் என்று. அப்படி அர்த்தம் அல்ல. சூரியன் 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி என்றெல்லாம் பார்த்து நீங்கள் ஒதுக்கி விடாதீர்கள். சூரியன் ஒரு வீட்டின் ஆதிபத்தியம், அதனால் அவர் அசுபத்தை தான் தருவார் என்று உறுதியாக நீங்கள் ஒருபோதும் நம்பிவிட வேண்டாம். அன்பு நண்பர்களே, சூரியனை பற்றி பேசும் பொழுது நிறைய பேர் தன்னுடைய குழந்தைகளின் ஜாதகத்தை காண்பித்து தந்தையின் நிலை பற்றி சொல்ல வேண்டும் என்று கேட்பார்கள். அந்த குழந்தைகளின் ஜாதகத்திலெல்லாம் சூரியன் சுமாராக இருக்கிறது, அதனால் தந்தை வருத்தத்தோடு வந்து என்னிடத்திலே பலன் கேட்கிறார். நேற்று கூட ஒரு அன்பு நண்பர் பெங்களூரிலிருந்து கேட்டார். நான் சொன்னேன், இது மாதிரியான அமைப்பை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். சூரியனின் திக்பலம் வேறு, அவர் இருக்கக்கூடிய இருப்பு இதர வர்க்கங்கள். நீங்கள் ஒரே ஒரு ராசி கட்டத்தை மட்டும் பலன் எடுத்து என்னுடைய பதிவுகள் அல்ல, எல்லோருடைய பதிவுகளையும் பார்த்து பார்த்து பலன் தேடிக் கொண்டிருந்தால் நீங்கள் பெரிய குழப்பவாதியாகத்தான் மாறுவீர்கள். அன்பு நண்பர்களே, அதனாலே நிறைய கோணங்களில் இந்த சூரியனை உட்படுத்தி பலன் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால்தான் உங்களுக்கு அற்புதமான அமைப்பிலே பலன் என்ன என்று புரியும். அதனாலே அரைகுறையான ஜோதிட அறிவை வைத்து நீங்கள் தயவு செய்து பலனை பார்த்து நீங்கள் குழம்பாதீர்கள். சூரியன் சுமாராக உங்களுடைய குழந்தைகள் ஜாதகத்தில் இருந்தாலும் உங்களுக்கு தீர்க்க ஆயுள் இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே கூறிக்கொள்கிறேன். அதனாலே பயப்பட வேண்டாம். ஆக சூரியனை பற்றி கேள்விகள் நீண்டு கொண்டே இருக்கிறது. அதே போல அன்பு நண்பர்கள் தங்களுடைய சுய ஜாதக பலனை இங்கே காண்பிக்கிறார்கள். அதற்கான அமைப்பிலும்
இந்த நேரலை தொடரலாம் என்கின்ற அமைப்பிலே நானும் உறுதி செய்கிறேன். சூரியனை பற்றி ஏதாவது ஒரு கேள்வி? பி சாரதி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம் அன்பு நண்பர்களே. ஸ்ரீனிவாசன் ராமதாஸ், பி சாரதி, மீனு காவியா அவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள். 10 சூரியன் புதன் என்றெல்லாம். சூரியன் 10ஆம் இடத்திலே இருப்பது என்பது அற்புதமான இடம். அங்கே சூரியனும் சேர்ந்து புதனும் சேர்ந்திருப்பது என்பது ஒரு பெரிய கோடீஸ்வர நிபுணத்துவ யோகத்தினை தருகின்ற இடமாக நான் பார்க்கிறேன். அதே போல 4 கிரக கூட்டணி பற்றி ஒரு கருத்தினை ராமதாஸ் அவர்கள் கேட்கிறார். அவருடைய சுய ஜாதகத்தையும் பார்க்கலாம். வனஜா அவர்கள் வணக்கம் சொல்கிறார். தேவகி செந்தில்குமார் அவர்கள் தங்களுடைய சுய ஜாதகத்தை காண்பித்து பலன் கேட்டிருக்கிறார்கள். அதே போல ஜாதகத்தில் 6இல் மறைந்துள்ள சூரியன் மேச லக்னத்திற்கு எப்படி இருக்கும் என்று கேட்கிறார். மேச லக்ன ஜாதகர்கள் சூரியனுடைய மறைவை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. சூரியன் மறைந்தாலும் நிறைந்த பலன் தருகின்ற ஒரு அற்புதமான கோளாக இருக்கின்ற சூரியன், புதன், சுக்கிரன், இந்த 3 கோள்களும் மறைவதை பற்றி நமக்கு கவலையே கிடையாது. ஏனென்றால் கவலைப்படுவதற்குரிய அமைப்பு அப்படி அல்ல. மேச லக்னத்திற்கு சூரியன் மறையலாம். மேச லக்னத்தின் யோகாதிபதியாக இருந்தாலும் மறையலாம். அவரால் நிறைந்த நன்மைகள் இருக்கிறது. சூரியனுடைய அமைப்பிலே ஒரு பெரிய சறுக்களிலிருந்து சூரியன் வீழ்ச்சியான புத்திகள் வரும் பொழுது கூட அந்த வீழ்ச்சியை தாண்டி முயற்சிகள் மூலம் மீண்டும் பழைய நிலைக்கு திருப்பம் தருகின்ற சூரியன், இந்த மறைவுந்த இடத்துல இருக்கக்கூடிய சூரியன். ஒரு பதிவினை நான் முன்பே இட்டிருப்பேன். நிறைய பதிவுகள் பேசியிருக்கிறேன் சூரியனை பற்றி. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கூட பகைவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய பராக்கிரமத்தை தருகிறார். அதனாலே எங்கோ ஒரு ஓரமாக நாம் இருக்கிறோம். அதனால் பகைவன் எப்படியோ நன்றாக இருப்பான் என்று நீங்கள் நினைத்துக் கொள்கிறீர்களா? உங்களுடைய திறத்தை வலுப்படுத்தி மீண்டும் பகைவர் முன்பு பராக்கிரமமாக நிற்கக்கூடிய இடத்தில் அந்த சூரியன் இருப்பார். நான் கொஞ்ச நாட்களுக்கு முன்பு KGF படம் பார்த்தேன். அதிலே அந்த படத்தினுடைய கதையை போல ஒரு அற்புதமான படமாக நான் ஒரு சில படங்கள், புது படங்கள் கூட பார்ப்பதுண்டு. அந்த அமைப்பிலே ஒரு சிறிய அவருடைய தோல்வியை பார்ப்போம். ஆனால் மறுபடியும் அவர் ஆயுதங்களோடு வந்து மறுபடியும் ஒரு பெரிய அளவில் யுத்தம் செய்வார். அந்த அமைப்பை பார்க்கிறேன். அதுபோல அந்த சூரியன் பகைவரிடத்திலிருந்து விலகிச் செல்வது போல நம்மை பாசாங்கு காட்டிவிட்டு மீண்டும் ஒரு பராக்கிரமத்தோடு அதே இடத்திலே திரும்பி, தோற்ற இடத்திலேயே திரும்பி ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூரியனை நாம் பார்க்கிறோம். அதனாலே ஒவ்வொரு பதிவுகளும், ஒவ்வொரு படங்களும் கூட ஒரு நல்ல பதிவினை தருவதற்கு ஒரு உந்துகோலாக, ஊன்றுகோலாக இருக்கிறது. அதனாலே அன்பு நண்பர்களை நாமெல்லாம் பார்க்கிறோம். சூரியன் மூலம் வாழ்க்கை துணை சுமாராக வருமா என்றெல்லாம் கூட கேட்கிறார்கள். எவ்வளவு கேள்விகள் கிரகங்களை பற்றி. பிதா அரிஷ்டம் உண்டா? சகோதர மேன்மை சூரியனால் இருக்குமா? எவ்வளவு கேள்விகள் இங்கு எழுந்து கொண்டே இருக்கிறது. அதனாலே நிச்சயமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் சூரியனுடைய தன்மையிலே நிறைய சப்லாடெல்லாம் வச்சு பாருங்க. அப்பதான் புரியும். நட்சத்திராதிபத்தியத்தினுடைய தன்மைகளை எல்லாம் வைத்து பாருங்கள். அப்பொழுதுதான் சூரியனுடைய தன்மைகள் உங்களுக்கு அற்புதமாக புலப்படும். ஆக மொத்தம் சூரியன் நான் குறிப்பிட்ட 4ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், லக்னம், 5ஆம் இடம், 6ஆம் இடம் என்கின்ற கோணத்திற்கும் நல்ல தன சேர்க்கை இருக்கிறது. நிறைய பொன் பொருள் வெள்ளி சேர்க்கைகள், தெய்வத்தினுடைய அனுகூலம், புண்ணிய தீர்த்தங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு, நிறைய வெற்றி பாதையை தருகின்ற சூரியனாக நான் பார்க்கிறேன். அதனாலே அன்பு நண்பர்களே, ரொம்ப அற்புதமான மகாராஜா சிவாஜியின் ஜாதகத்தை சொல்லி இந்த பதிவினை ஆரம்பித்தேன். அதுபோல நிறைய ஜாதகங்களை நாம் பார்க்கலாம். சூரிய பகவானினுடைய அற்புதமான இந்த நன்னாளிலே சூரியனுக்குரிய மந்திரங்கள் போட்டிருக்கிறேன். உங்களுடைய சுய ஜாதகத்திலே சூரியன் வலுக்குறைவாக இருப்பதாக நீங்கள் உணர்ந்தால் நிறைய சூரிய வழிபாட்டினை மேற்கொள்ளுங்கள். அன்பு நண்பர்களே, சூரியனுடைய வழிபாடு மிகுந்த சிறந்த வழிபாடு. நம்முடைய வாழ்நாளிலே
தினமும் செய்ய வேண்டிய வழிபாடாக நம்முடைய முன்னோர்கள் இதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதனால்தான் சூரிய நமஸ்காரம். ஏனென்றால் நீங்கள் கண் முன்னே காணக்கூடிய ஒரு உருவமாக நீங்கள் தினமுமே நீங்கள் சூரியனை பார்க்கலாம். வேற எந்த தெய்வத்தையும், இதே போல சந்திரன், இந்த 2 கோள்களையும் நீங்கள் தினமுமே கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. காசினி இருளை நீக்கும் கதிரொளியாக எங்கும் பூசனை உலகோர் போற்ற புசிப்புடு சுகத்தை நல்கக்கூடிய வாசி ஏழுடைய தேர்மேல் மகாகிரிவளமாய் வந்த தேசிகா என்னை ரட்சிப்பாய் செங்கதிரவனே போற்றி என்று போற்றி துதியுங்கள். ஒரு தெய்வம் சந்திரனை சொல்லாமல் விட்டால் சந்திரன் கோவித்துக் கொள்வார். அதனாலே சூரியனும் சந்திரனும் நாம் கண்முன்னே பார்க்கக்கூடிய அற்புதமான தெய்வம். அதிலே சூரியனைத்தான் நாம் அதிகம் பார்ப்போம். ஏனென்றால் வெளியிலே நம்ம ஆக்டிவா இருக்கக்கூடியது பகல் பொழுது. அதனாலே அந்த பகல் பொழுதிலே சூரியனை நாம் தரிசிக்க வாழ்வு அற்புதமாக இருக்கிறது. சூரியனுடைய அதிர்ஷ்டம். மாயகிருஷ்ணன் வந்திருக்கிறார், தெய்வீக வாய்ஸ் என்று போட்டிருக்கார். ரொம்ப மகிழ்ச்சி, உங்களுடைய புகழ் மொழிகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இறைவனுடைய அற்புதமான ஒரு படைப்பிலே நாம் எல்லோரும் தெய்வீகத்தன்மை ஆனவர்கள்தான். அதனால்தான் நான் இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே என்று உங்களை அழைக்கிறேன். நீங்கள் அனைவரும் தெய்வீகத்தினுடைய ஆதிக்கங்கள். அதனாலே எல்லோரும் தெய்வீக குரலையே உடையவர்கள் என்று நான் பார்க்கிறேன். அதனாலே அன்பு நண்பர்களே, எவ்வளவு பலம் பெற்ற அர்ஜுனன் நாம் பார்க்கிறோம் பாரதத்திலே. ஆனால் அவர்களினுடைய பலத்தை எல்லாம் 100 மடங்கு ஒரு பெரிய காரிய வெற்றியான கடவுளையே தன்னிடத்திலே கொண்டிருக்கக்கூடிய கர்ணன், ஒரு கொடை குணம், பெரும் வெற்றி, இதெல்லாமே சூரியனுடைய அம்சமாக நாம் பார்க்கிறோம். அன்பு நண்பர்களே, சூரியனை ரொம்ப சாதாரணமாக சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் நவக்கிரகத்தினுடைய நடுநாயகன் என்பதாலே எப்பவுமே ஒரு மிடிலான ஒரு பொசிஷன், எல்லாரும் நம்மை சூழ்ந்திருப்பது என்பது சாதாரணமான விஷயம். எல்லா கிரகங்களுக்கும் முதன்மை ஆதித்யாதி நவக்கிர